வெல்கம் டு ஜேஜே மம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம வந்து பலாப்பழத்தை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் ஒன்றைக்கு ஒன்று வரும். இது வந்து பலாப்பழம் எண்ணெயை பிடிச்சி இழுக்கும்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். எண்ணெயெல்லாம் பிடிச்சி இழுக்காது. அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம பலாப்பழத்தை எடுத்துக்கிறோம். எடுத்து அதோட விதையெல்லாம் வெளியாக்கிறணும். ரொம்ப கனிஞ்ச பழம் சரியாக வராது. அதுதான் எண்ணெயை பிடிச்சி இழுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏற்கனவே பலாப்பழத்தில் உள்ள ரெசிபி நிறையா போட்டிருக்கிறேன். அந்த லிங்கெல்லாம் கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம பலாப்பழத்துக்கு என்ன செய்யணும், கொட்டையை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாதியாகவும் பிச்சும் வச்சுக்கரலாம், முழுசாகவும் போடலாம். நான் வந்து விதையை வந்து எடுத்துருங்க. அதுவே சிப்புடாக வரைஞ்சின்னா இது பலாப்பழ வகையில் இன்னொரு வகை ஒன்று இருக்குது. அது இருந்து நம்ம கொட்டை விதையோடு போட்டு பொரிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சிடும். பொடி பழமாக இருக்கும். இது பெரிய பழத்தினால நம்ம விதையை எடுத்துடுறோம். அதுவே உங்களுக்கு பலாப்பழம் பொடி பழமாக இருந்தால் நீங்கள் விதையை எடுக்காமே பொரிக்கலாம். அந்த விதையும் சேர்ந்து வெந்துடும். அப்புறம் இது வந்து அரைக்காயாக இருந்தால் நீங்கள் வந்து சிப்ஸு கூட போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பலாப்பழத்தில் நிறைய ரெசிபிகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் பழம். நம்மளுக்கு ரொம்ப நொசன்னு இருக்கக்கூடாது. 1 கப்பு கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. இந்த 1 கப்பு வந்து 100 கிராம் மாவு தான். அதுக்கு வந்து 1/4 கப்பு அரிசி மாவு போடுங்க, இல்லைன்னா சோள மாவு போட்டுக்கிறேங்க. அரிசி மாவு வறுக்காத பச்சரிசி மாவு, அச்சு முறுக்கு மாவு நீங்கள் போடலாம், வறுக்கக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு சோடா மாவு போடுங்க. நேரம் வந்து லைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதான் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. நானும் கவனிக்காமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சோன்னு ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் 1 ஸ்பூனு சீனி போடுங்க. எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கிறேங்க. 1 ஸ்பூனா சின்ன ஸ்பூன் போதும் சீனி, ஏன்னா 100 கிராம் மாவு தானே. அப்புறம் சுட 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. இது வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்காண்டி. அப்புறம் சாதாரண தண்ணியை ஊற்றி கலங்க. முட்டை பஜ்ஜிக்கு உள்ள எப்படி கலப்போம் அதே மாதிரி கலந்துக்கிறேங்க. அப்புறம் அப்படியே அந்த ஆப்பையை வச்சுக்கிட்டே கிண்டுங்கெல்லாம் சாஃப்டாக வந்துடும். ஒரு கட்டி கூட இருக்காது. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி மறுபடியும் கிண்டுறேன். ஒரு பக்குவன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து முட்டை பச்சியோட பக்குவம் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. உங்களுக்கு மாவாக பார்த்தாலே தெரியும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறமா பலாப்பழத்தை விதையை எடுத்து வச்சதை உள்ளுக்கு போட்டு எண்ணெயை சூடு பண்ணி பொரிச்சிட வேண்டியதுதான். நீங்கள் பாதியாகவும் வெட்டியும் போடலாம் பலாப்பழத்தை. உங்களுக்கு 2 மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. போடும்போது எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும், அடுப்பு ஏற்றி இருக்கணும். போட்டு கொஞ்ச நேரத்தில் அடுப்பை வந்து மீடியமில் வச்சிடணும். மறுபடியும் எடுக்கையில் மறுபடியும் அடுப்பை மறுபடியும் ஏற்றி விடணும். அது ஒரு இது நம்மளுக்கு வந்து எண்ணெயை பிடிச்சி இழுக்காது நம்ம எண்ணெய் பலகாரங்கள். இது இந்த பலகாரத்துக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எதுக்குமே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். எல்லா குவியலுக்குமே நீங்கள் செய்யலாம். அப்புறம் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துட வேண்டியது தான். பலாப்பழத்தில் ஏகப்பட்ட ரெசிபிகள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மரங்கள் இருந்தால் அந்த பழத்தை வந்து நீங்கள் வந்து எப்பவும் பழமாகவே சாப்பிடாமல் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நானே நிறையா ரெசிபி போட்டிருக்கேன் பலாப்பழத்தில். இன்னும் எவ்வளோ ரெசிபிகள் நம்ம செய்யலாம். காயில் செய்யலாம், பலாப்பழத்தில் செய்யலாம். ஏகப்பட்ட ரெசிபிகளுக்கு குமிஞ்சு கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் அப்படி மரம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 2 பக்கம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அடுப்பை லைட்டாக ஏற்றி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எண்ணெயை பிடிச்சி இழுக்காது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஏற்றி விட்டு 1 நிமிஷம் அப்படியே பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்துட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிப்ஸு, நம்மளுக்கு எண்ணெயை பிடிச்சி இழுக்காது. அதே நேரத்தில் இந்த பழங்கள் பொரிக்கும் போது நம்மளுக்கு பழம் வந்து ரொம்ப பழுத்த பழமாக நம்ம பொரித்தோம்னா அதுவும் நம்மளுக்கு எண்ணெயை பிடிச்சி இழுக்கும். வயசானவும் சாப்பிட முடியாது. அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு. மீதம் உள்ளதையும் நம்ம போட்டு எடுத்துருவோம். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வரும். அப்புறம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மலேசியா ரெசிபியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக கேளுங்க, நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக் நம்ம செஞ்சுட்டோம். வேறு 5 நிமிஷத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதில் சந்திக்கிறேன். Thank you for watching. Hi guys, thank you for watching JJ Mum's Kitchen. Bye, see you soon.